காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என்னுடைய வேலையை செய்கிறாய், ஆனால் என்னோடு பேசவோ என் வசனங்களை படிக்கவோ நேரமில்லை என்று கூறுகிறாய். நீ தனிமையில் அமைதியில் என்னோடு செலவிடும் நேரமே உன் வாழ்க்கையை வளமாக்கும். கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் மட்டுமே கனி தர முடியும். என் பாதபடியில் முழங்காலில் நின்று என் முகத்தை உற்று நோக்கு. உன் இதய கதவை திற. உன் பாவங்கள் மீறுதல்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள். உன் இதயத்தை ஊற்றி ஜெபம் செய். அமர்ந்திரு. என் அமர்ந்த மெல்லிய சத்தத்திற்கு காத்திரு. அந்த குரலுக்கு கீழ்ப்படிய உனக்கு பயிற்சி தேவை. கீழ்ப்படிதலே உன்னை என்னோடு இணைக்கும் பாலம் போன்றது. என்னை நேசித்து கீழ்ப்படி, கனிகள் தருவாய், என்னிலே நிலைத்திருப்பாய். எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாண்டு அருளும் என்பதே உன் ஜெபமாக அமையட்டும். உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் என் வசனத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். கிரமமான வேத தியானமும் ஜெபமும் உன் இரு கண்கள் போன்றது, மிக இன்றியமையாதவைகளாகும். அதிகாலை நேரம் எழுந்து என்னை தேடு. முதல் மணி நேரத்தை என்னோடு செலவிடு. ஆதார வசனம்: நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட விழித்திருக்க கூடாதா? மத்தேயு 26:40.